எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவோட இரும்பு மனிதன் அப்படின்னு அழைக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய 150வது பிறந்த நாள் இன்றுங்க. சோ இவருக்காக அமைக்கப்பட்ட ஒரு சிலை இன்று உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சிலையாக இருக்கு, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. சோ இது குஜராத்தில் இருக்குங்க. அக்டோபர் 31, 2018 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுச்சு. இந்த சிலை ஒற்றுமையின் சின்னமாக இருக்குங்க. இந்த இரும்பு மனிதர் குஜராத்ல ஒரு கிராமத்துல விவசாய குடும்பத்துல பிறக்கிறாருங்க. தன்னுடைய ஆரம்ப கல்வியை தாய்மொழியில முடிக்கிறாரு. பிறகு வகுப்புகளுக்கே செல்லாமல் வழக்கறிஞர் புத்தகத்தை வீட்டுல வச்சு படிச்சு அந்த தேர்வுல வெற்றி பெறாருங்க. லண்டன் போய் பாரிஸ்டர் பட்டம் வாங்குறாரு. வழக்கறிஞராக தன்னுடைய பணியை அப்படியே தொடர்றாரு. கொஞ்ச காலம் கழித்து மக்களுக்காக களத்துல போய் பல போராட்டங்களை பண்றாரு. பல வரிக்கு எதிராக பல போராட்டங்களை பண்றாரு. பிறகு சுதந்திர போராட்டத்திலும் அரசியலிலும் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் மகாத்மா காந்தி அவர்களோட நெருங்கிய நண்பனாக சர்தார் வல்லபாய் பட்டேலை மாற்றுதுங்க. மகாத்மா காந்தி அவர்களோட இணைந்து பல போராட்டங்களை பண்றாரு. அதன் விளைவாக பல முறை சிறைவாசமும் போயிட்டு வராரு. பிறகு 1947 இந்தியா சுதந்திரம் வாங்குதுங்க. சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமராக நேரு அவர்கள் பொறுப்பேற்கிறாரு. உள்துறை அமைச்சராக சர்தார் வல்லபாய் பட்டேல் பொறுப்பேற்கிறாரு. துணை பிரதமராகவும் இருக்கிறாருங்க. அப்போ இந்தியா சுதந்திரம் வாங்கினதையுமே இந்தியாக்குள்ள பல பிரின்சியல் ஸ்டேட்ஸ், அதாவது மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகள், அதை எல்லாமே இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும் இல்லையா? அப்ப அது 562 பிரின்சியல் ஸ்டேட்ஸை இந்தியா அப்படின்னு ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய, அந்த ஒன்றுபடுத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை சேரும். இன்னைக்கு இந்தியா அப்படின்னா ஒரு பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு இருக்குல்ல, அதற்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய உழைப்பு மிக முக்கியமான ஒண்ணுங்க. அப்ப பல முடிவுகள் எடுக்க வேண்டியது இருந்தது. பல எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த முடிவுகளில் உறுதியாக நின்று இன்று இந்தியாவை ஒரு ஒன்றுபட்ட தேசமாக மாற்றிருந்தல சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பங்கு மிக மிக முக்கியமான ஒண்ணுங்க. இன்று அவருடைய பிறந்தநாள். இந்த வரலாறு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக்கலாம். நன்றி.